வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில ஜூலை 10 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்போ நம்ம பார்க்க போறோம். வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஈஸ்வரிக்கு வந்துட்டு வீட்டில் அந்த ஆயுதத்தில் இருக்கிற தோட்டா எங்கே போணுச்சு அப்படின்னு ஆரம்பத்துலேருந்தே சந்தேகத்தில் இருக்காங்க. வீட்டில் உள்ள யாரோ அந்த மருந்துக்கு உதவி பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஈஸ்வரிக்கு டவுட் வந்துடுது. அப்போ ஈஸ்வரி என்ன பண்றாங்க அப்படின்னா, இதை விடக்கூடாது, மருதுவை வந்து அதிகாரிங்க பிடிச்சிட்டு போனாங்க. ஸோ நம்ம மருது கிட்ட போயிட்டு நேரடியாகவே கேட்போம். அவன் உண்மையை சொல்லிட்டான் அப்படின்னா அது நமக்கு நல்லது தானே. யாரு வந்து வீட்டுக்குள்ள அப்படி ஒரு காரியத்தை பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாமே அப்படின்னு ஈஸ்வரி நேரா மருதுவை பார்க்கறதுக்காக நேரா அதிகாரிங்க கிட்ட போறாங்க. அதிகாரிங்க ஈஸ்வரிய பார்த்து, சொல்லுங்க மேடம், நாளைக்கு அந்த மருத்துவ கொண்டு போய் நாங்கள் கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணி அவனுக்கு என்ன தக்க தண்டனை வாங்கி கொடுக்கணுமோ அதை நாங்கள் வாங்கி கொடுத்துட்றோம். நீங்கள் வந்துட்டு உரி பண்ணாதீங்க மேடம், உங்களை ஏமாத்தினதுக்கு அவனுக்கு கண்டிப்பாக தக்க தண்டனையை வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஈஸ்வரி சொல்கிறாங்க, சார் நான் மருது கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு. அப்போது அதிகாரிங்க கேட்குறாங்க, என்னாச்சு மேடம், ஏதாவது முக்கியமான விஷயம் பேசணுமா அப்படின்னு. ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமா சார், எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், அவன்கிட்ட நான் கொஞ்சம் கேள்வி கேட்கணும் அப்படின்னு. அதிகாரி சொல்றாங்க, சரிங்க மேடம், நீங்க போயிட்டு கேள்வி கேளுங்க அப்படின்னு. ஈஸ்வரி நேரா மருது வந்து பாக்குறாங்க. மருது ஈஸ்வரிய பார்த்து, இங்க பாரு, நான் இப்ப இங்க மாட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நீ பாத்துக்கிட்டு இருக்க. நான் கண்டிப்பா சீக்கிரம் தப்பிப்பேன். சீக்கிரம் தப்பிச்சு வந்து உன் குடும்பத்தை நான் சும்மா விட மாட்டேன். அதுல என்னுடைய முதல் லிஸ்ட்ல இருக்கிறது பேர் என்ன தெரியுமா? ரேவதி. அவளை காலி பண்ணிட்டு அதுக்கப்புறம் உன்னை காலி பண்ணிட்டு இவ்வளவு பிரச்சனைக்கு காரணமான அந்த கார்த்தியையும் நான் சும்மா விட மாட்டேன். உன் குடும்பத்தையே நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு அவர் பேசுறாரு. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, என்னைக்குமே என் குடும்பத்தை உன்னால நெருங்கவே முடியாது நான் இருக்கிற வரைக்கும். இங்க பாரு, நான் உன்கிட்ட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த கேட்கறதுக்காக தான் வந்திருக்கேன். இங்க பாரு, என் குடும்பத்துக்குள்ள யாரோ ஒருத்தவங்க உனக்கு உதவி பண்றாங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அது யாரு அப்படின்னு நீ சொல்லு. நீ சொன்னதுனாலதான் வீட்டுல என்னுடைய ஆயுதத்துல இருந்த அந்த இதே எடுத்துட்டாங்க. அப்போ நீ வரது ஏற்கனவே எங்க வீட்டுல உள்ள யாருக்கோ தெரிஞ்சிருக்கு. அவங்க தான் உனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக அப்படி பண்ணியிருக்காங்க. சொல்லு. என் வீட்டுல அந்த வேலைக்காரம்மா இருக்காங்களே, அவங்க தான் உன்னோட ஆளா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப மருது சிரிக்கிறாரு. இருந்தாலும் நீ இந்த அளவுக்கு முட்டாளா இருப்பன்னு எனக்கு தெரியாது. ஈஸ்வரி கேக்குறாங்க, ஏய், எதுக்குடா இப்ப தேவையில்லாம பேசுற அப்படின்னு. மருது சொல்றாரு, இங்க பாரு, உனக்கு நெருக்கமானவங்க தான் எனக்கு உதவி பண்ணாங்க. அவங்க உதவி பண்ணதுனாலதான் நான் தப்பிச்சு வெளியில வந்தேன். ஆனா அவங்க யாரு அப்படிங்கிற விஷயத்த நான் என்னைக்குமே உன்கிட்ட சொல்ல மாட்டேன் அப்படின்னு. இதை கேட்டதும் நம்ம ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, நீ சொன்ன அப்படின்னா நான் உனக்கு உதவி பண்றேன். அப்ப மருது சொல்றாரு, இங்க பாரு, நீ உதவி பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இந்த சூழ்நிலையை எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்ட்டு நேரா அந்த மருது அதிகாரிங்களை பார்த்து, சார், இந்த லேடி என்கிட்ட ஏதோ உண்மையான விஷயத்த வாங்குறதுக்காக வந்திருக்காங்களாம். ஆனா என்ன ஆனாலும் சரி, நான் கண்டிப்பா சொல்ல போறதில்ல. இவங்களை இந்த இடத்துல இருந்து கூப்பிடுங்க அப்படின்னு. இதை கேட்டதும் அந்த அதிகாரிங்க ஈஸ்வரிய பார்த்து, மேடம் என்னாச்சு, இவ்வளவு திமிரா பேசுறான் அப்படின்னு. ஈஸ்வரி சொல்றாங்க, சார், இவன் நேற்று என் குடும்பத்துல உள்ளவங்களுக்கு ஆபத்து கொடுக்க வந்தான்னு. அப்போ நான் நான் வந்து என் குடும்பத்துல உள்ளவங்களை காப்பாத்துறதுக்காக என்னுடைய பாதுகாப்பிற்காக வீட்டில் ஒரு ஆயுதம் வச்சிருக்கேன். அதில் வந்துட்டு திடீர்னு அதில் உள்ளது காணாம போயிருச்சு. அது என் குடும்பத்தில் உள்ள வேற யாருக்குமே தெரியாது. ஆனால் அது காணாம போயிருக்கு. அப்போ என் குடும்பத்தில் உள்ளவங்க யாரோ இவனுக்கு உதவி பண்றாங்க அப்படின்னு தானே அர்த்தம். அதான் யாரு அப்படின்னு நான் இவன் கிட்ட கேட்குறேன். ஆனா இவன் சொல்ல மாட்டேங்கிறான் அப்படின்னு அதிகாரிங்க சொல்றாங்க, மேடம், இவனை கேட்குற விதத்துல கேட்டாதான் இவன் உண்மையை சொல்லுவான். இருங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல இவங்கிட்ட இருந்து நாங்க உண்மையை வர வைக்கிறோம் அப்படின்னு 2 3 பேரு மருதுவை போயிட்டு வெளுத்து கட்டுறாங்க. மருது நேரா அதிகாரிங்களை பார்த்து, இங்க பாருங்க, தேவையில்லாம வந்துட்டு என் மேல கை வைக்கிற வேலை வச்சுக்காதீங்க. அதிகாரிங்க சொல்றாங்க, நீ உண்மையை சொல்லிட்ட அப்படின்னா நாங்க எதுக்குடா அவன் மேல கை வைக்க போறோம், சொல்லுடா அப்படின்னு சொன்னதும் உடனே அந்த மருது சொல்றாரு, இங்க பாருங்க, இது மாதிரி அந்த வீட்டுல அவங்க கூடயே இருக்காங்களே தங்கச்சி சந்திரா, அவங்க தான் வந்துட்டு எனக்கு உதவி பண்ணாங்க. அவங்க தான் ஒரு கான்ஸ்டபிள் கிட்ட ஃபோன் கொடுத்து என்னை வந்து பேச வச்சாங்க. அதுக்கப்புறம் சூப்பரா பிளான் பண்ணி என்னை தப்பிக்க வச்சாங்க. அப்படி தப்பிக்க வச்சதுக்காக கைமாறா என்கிட்ட
ஈஸ்வரியோட வீட்டுக்கு போயிட்டு ரேவதியையும் ஈஸ்வரியும் காலி பண்ண சொன்னாங்க. அதனாலதான் நான் நேரா அவங்க வீட்டுக்கு போனேன். அப்படி இல்லைன்னா நான் நேரா தப்பிச்சு போயிருப்பேன். அந்த சந்திரா சொன்னதுனாலதான் நானே அந்த வீட்டுக்கு போனேன் அப்படின்னு. இதை கேட்டதும் ஈஸ்வரி ஷாக் ஆகுறாங்க. ஈஸ்வரி மருதுவை பார்த்து, இங்க பாரு, யாராவது சொல்லி நீ இப்படி சொல்றியா? யாராவது சொல்லி நீ இப்படி சொல்ற மாதிரி இருந்தா தயவு செஞ்சு பொய் சொல்லாத. அது உனக்கு தான் நல்லதில்ல. அதுக்கு அவன் சொல்றான், இங்க பாருங்க, நான் சொன்னதை வச்சுதான் நான் சொல்றேன். அவங்க தான் வந்துட்டு என்னை அன்னைக்கு காப்பாத்தினாங்க. அதுக்கான ஆதாரத்தை எல்லாம் நான் உங்ககிட்ட கொடுக்க முடியாது அப்படின்னு. இதை கேட்டதும் ஈஸ்வரி அதிகாரிகளை பார்த்து, சார், இவன் உண்மையவா சொல்றான்? அதிகாரிங்க சொல்றாங்க, ஆமா மேடம், இவ்வளோ நாங்க வெளுத்து கட்டினதுனால அவன் உண்மையை தான் சொல்றான். உண்மையாவே உங்க தங்கச்சி தான் வந்துட்டு இவனை தப்பிக்க வச்சிருப்பாங்க போல. அவங்க மேலேயும் ஒரு புகார் கொடுங்க, அவங்களையும் கொண்டாந்து உள்ளார வச்சிடறேன். ஈஸ்வரி சொல்றாங்க, இல்ல சார், அவன் என்னோட தங்கச்சி. ஸோ அவளை நீங்க எந்த விதத்திலையும் தண்டிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நான் போய் பாத்துக்கிறேன் அப்படின்னு. ஈஸ்வரியை நேரா மருதுவை பார்த்து, இங்க பாரு, என்கிட்ட ரொம்ப நாளா மறைஞ்சிருந்த உண்மையை என்கிட்ட சொல்லியிருக்கா. அதனால எனக்கு சந்தோஷம்தான் அப்படின்னு ஈஸ்வரி நேரா வந்துட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க. அப்போ மருது நினைக்கிறாரு, ஆகா, சந்திரா மேரத்தை போட்டு கொடுத்துட்டோமே, இதனால அவங்களுக்கு கண்டிப்பா பிரச்சனை வரப்போகுது. சரி, பரவாயில்ல, அவங்க எப்படியாவது சமாளிச்சுப்பாங்க அப்படின்னு. அப்போ ஈஸ்வரி வந்துட்டு நேரா வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததும் சரியான கோவத்துல வந்து உட்காடுறாங்க. உட்காந்துட்டு, வீட்டுல உள்ள எல்லாரும் எங்க இருக்கீங்க, இங்க வாங்க அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க. அப்போ ரேவதி, ரோகிணி, சுவாதி, அப்புறம் ராஜா எல்லாருமே அந்த இடத்துக்கு வராங்க. வந்துட்டு, என்னாச்சு இப்படி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு நேரா நம்ம ரோகிணி கேக்குறாங்க. அம்மா, என்னாச்சுமா, ஏமா இப்படி சத்தம் போட்டுறீங்க, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேக்குறாங்க. ஈஸ்வரி சொல்றாங்க, எல்லாரும் வந்துட்டீங்க, அந்த சந்திரா எங்க அப்படின்னு. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, அம்மா, சித்தி ஏதோ கோவிலுக்கு போறதா போனாங்க, போயிட்டு 2 மணி நேரத்துக்கு மேல ஆயிட்டு, ஏமா என்னாச்சு அப்படின்னு. ஈஸ்வரி சொல்றாங்க, அவகிட்ட நான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த பேசணும் அப்படின்னு. அப்போ சந்திராவும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. வந்ததோட அவங்க அக்காவை பார்த்து, அக்கா, நான் கோவிலுக்கு போயிட்டு வந்தேக்கா, நீ கவலைப்படாத, நம்ம குடும்பத்துல உள்ள யாருக்கும் எந்தவித ஆபத்தும் வராது, உங்களுக்காக தான் நான் வேண்டிக்கிட்டே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு துண்ணூறு எடுத்து நம்ம ஈஸ்வரிக்கு பூச வர. அப்போ ஈஸ்வரி டக்குன்னு கையை பிடிச்சு, இங்க பாரு சந்திரா, நாடகம் ஆடுனது எல்லாமே போதும், நிப்பாட்டு அப்படின்னு. இதை கேட்டதும் சந்திரா ஷாக் ஆகுறாங்க. மனசுக்குள்ள என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, என்னடா இது, அக்கா திடீர்னு இப்படி பேசுறா, நம்ம மேல இவ்வளோ கோவமா என்னைக்குமே பேச மாட்டாளே அப்படின்னு அவங்க அக்காவை பார்த்து, அக்கா என்னாச்சுக்கா, ஏதாவது பிரச்சனையா, நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா அப்படின்னு கேக்குறாங்க. ஈஸ்வரி சொல்றாங்க, ஏன் சந்திரா, நீ என்ன பண்ண அப்படிங்கறது உனக்கு தெரியாதா? தெரியாத மாதிரியே பேசுற, இவ்வளவு பெரிய பொய் சொல்லி நாடகம் போட்டு இந்த வீட்டுக்குள்ள இங்க எல்லாரையுமே ஏமாத்திக்கிட்டு இருக்கே அப்படின்னு. இதை கேட்டதும் சந்திரா ஷாக் ஆகுறாங்க. அப்போ நம்ம ரோகு வந்துட்டு மனசுக்குள்ள, அம்மாவுக்கு சித்திய பத்தின விஷயம் எல்லாமே தெரிஞ்சு போயிருச்சோ, ஒருவேளை சிவனாண்டி சித்தப்பா கூட சித்தி இன்னும் பேசிக்கிட்டு இருக்கிறது, பார்த்துட்டு வர்றது எல்லாமே அம்மாவுக்கு தெரிஞ்சு போயிருச்சோ, தெரிஞ்சா நல்லதுதான். அப்பதான் சித்திய அம்மா இந்த வீட்டை விட்டு அனுப்புவாங்க. சித்தி மட்டும் இந்த வீட்டை விட்டு போயிட்டா நம்ம வீட்டுல உள்ள எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிரும் அப்படின்னு நம்ம ரோகுல் நினைக்கிறாங்க. அப்போ ராஜா நேரா ஈஸ்வரிய பார்த்து, ஈஸ்வரி, உன் தங்கச்சியை நீ என்னைக்குமே அப்படி பேச மாட்டியே, அவ என்ன தப்பு பண்ணாலும் தப்பே பண்ணல அப்படின்னு சொல்லிதானே முரண்டு பிடிப்ப, நீ என்ன இப்ப இப்படி பேசுற, என்னாச்சு ஈஸ்வரி அப்படின்னு. இதை கேட்டதும் நம்ம ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, நான் இன்னைக்கு மருதுவை போய் பார்த்தேன். மருது எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லியிருக்கான். இந்த இந்த சந்திரா இருக்கால, அவ அந்த மருதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கா. அதுவும் என்னையும் என் பொண்ணையும் காலி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவ இவ்வளோ பெரிய பிளான் பண்ணியிருக்கா அப்படின்னு. இதை கேட்டதும் ராஜா அதிர்ச்சி ஆகுறாரு. என்ன ஈஸ்வரி சொல்ற? அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமாங்க, நான் இன்னைக்கு மருதுவை போய் பார்த்தேன். அவன்கிட்ட கேட்டதுக்கு எல்லா உண்மையும் சொல்லிட்டான். இந்த சந்திரா அந்த மருதுவை வர வச்சு நம்ம குடும்பத்தையே காலி பண்றதுக்கு பிளான் பண்ணியிருக்கா. அவ்வளவும் மனசுக்குள்ள வன்மம். முக்கியமா அந்த சிவனாண்டி கூட சேர்ந்துக்கிட்டு தான் இவ்வளோ வேலைகளையும் பண்ணியிருக்கா அப்படின்னு. இதை கேட்டதும் ராஜா சொல்றாரு, ஈஸ்வரி, இப்பயாவது உன் தங்கச்சி எப்படிப்பட்டவ அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டேயே, அதை நினைச்சு எனக்கு ஒரு பக்கம் சந்தோஷமா தான் இருக்கு. இதுக்காக தான் நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிக்கிட்டு இருந்தேன், உன் தங்கச்சி நம்ம குடும்பத்துக்கு நிறைய கெட்டது பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு. ஆரம்பத்துல இருந்தே நான் உன்கிட்ட அதான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஆனா நீ கொஞ்சம் கூட கேட்கவே இல்லை. இப்பயாவது நீ புரிஞ்சுக்கிட்டியே, எனக்கு அது ஒரு பக்கம் சந்தோஷமா தான் இருக்கு அப்படின்னு நேரா சந்திரா பார்த்து, என்ன சந்திரா, கடைசி வரைக்கும் இதே மாதிரி ஈஸ்வரிய பொய் சொல்லிக்கிட்டே வச்சுக்கிட்டே இருந்திருக்கலாம் அப்படின்னு நீ நினைச்சியல்ல, இப்போ ஈஸ்வரிக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு. இப்போ நீ என்ன சந்திரா சொல்ல போற அப்படின்னு. அப்ப சந்திரா சொல்றாங்க, இங்க பாருங்க, இது மாதிரி அந்த மருது சொன்னது
எல்லாமே பொய். நான் கண்டிப்பா அப்படிப்பட்டவளே கிடையவே கிடையாது. நான் என்னைக்குமே வந்துட்டு என் அக்காவுக்கு நான் நேர்மையா தான் இருப்பேன். யாரோ என்கிட்ட இருந்து அக்காவை பிரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்படி பொய் சொல்லியிருக்காங்க. இங்க பாருங்க, நான் வந்துட்டு என்னைக்குமே என் அக்காவை தொந்தரவு பண்ணவே மாட்டேன். அவ என்னைக்குமே நல்லா இருக்கணும் அப்படின்னு நான் எப்பவுமே நினைப்பேன். நீங்க எல்லாரும் சேர்ந்து என்னையும் என் அக்காவையும் பிரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி பேசுறீங்க அப்படின்னு. இதை கேட்டதும் நம்ம ராஜா சொல்றாரு, போதும், ஈஸ்வரி எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்து உட்காந்துருக்கா. இதுக்கப்புறமும் உன்னோட நாடகத்தை எங்க அரங்கேற்றணும் அப்படின்னு அவசியமே இல்லை அப்படின்னு. இதை கேட்டதும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க நம்ம சந்திரா. அப்ப நேரா அவங்க அக்காவை பார்த்து, அக்கா, இவங்க சொல்றது எல்லாத்தையுமே நீ நம்புறியாக்கா? நான் உன்னோட தங்கச்சிக்கா, எப்படிக்கா நான் உனக்கு வந்து துரோகம் பண்ணுவேன் அப்படின்னு. ஈஸ்வரி சொல்றாங்க, போதும் நிப்பாட்டு சந்திரா, நீ என்னைக்குமே எனக்கு வந்துட்டு துரோகம் பண்ண மாட்ட அப்படின்னு தான் நான் நினைச்சேன். ஆனா நீ இப்படி பண்றதையெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. போதும் சந்திரா, உனக்கு உன் புருஷன் கூட சேர்ந்து வாழணும், அதானே உனக்கு ஆரம்பத்துலேருந்தே ஆசை. அதுக்காக தானே நீ இவ்வளவும் பண்ணிக்கிட்டு இருக்க. நீ நினைச்ச மாதிரியே உன் புருஷன் கூட சேர்ந்து சந்தோஷமா வாழலாம். நீ இந்த வீட்டை விட்டு கிளம்பு. நான் உன் தங்கச்சி, நீ என் தங்கச்சி அப்படிங்கிற ஒரு பாவத்துக்காக நான் உன்னை எதுவுமே செய்யாம அனுப்புறேன். என் குடும்பத்துக்கு நீ இவ்வளோ பாவம் பண்ணியிருக்க அப்படின்னு தெரிஞ்சும் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம அனுப்புறேன். நீ கிளம்பு அப்படின்னு சொன்னதும் சந்திரா ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. ஐயோ, என்னடா இது, அக்கா வந்து இப்படி பேசுறாளே, நம்ம இந்த வீட்டை விட்டு போனா அக்கா குடும்பத்தை பழி வாங்குறது ரொம்ப கஷ்டமாயிருமே அப்படின்னு சந்திராவுக்கு ஒரே குழப்பமா இருக்கு. அப்பதான் நம்ம ஈஸ்வரி நேராக சந்திராவோட குட்டி படிக்க எல்லாத்தையுமே வெளியில கொண்டு வந்து போடுறாங்க. போட்டுட்டு இதை எடுத்துக்கிட்டு இப்பவே இந்த வீட்டை விட்டு கிளம்பு, அதான் உனக்கு நல்லது அப்படின்னு சொன்னதும் சந்திரா வந்துட்டு அவங்க திங்ஸ் எல்லாத்தையுமே எடுக்கிறாங்க. எடுத்துக்கிட்டு, என்னடா இது, அக்கா இப்படி பேசிட்டாலே அப்படின்னு ரொம்பவே அதிர்ச்சியோட அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. அப்போ நம்ம ரேவதி இதையெல்லாம் பார்த்துட்டு நேரா அவங்க அம்மா கிட்ட வந்துட்டு, அம்மா, சித்தி இப்படியெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைம்மா. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, இந்த குடும்பத்துல நீங்க எல்லாருமே எப்பவுமே பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனா அவளால உங்க எல்லாருக்குமே இவ்வளவு பெரிய ஆபத்து வந்திருக்கு. ஆரம்பத்திலேருந்தே நீங்க எல்லாருமே சொன்னீங்க, சந்திராவோட நடப்பு சரியில்லை, அவ இந்த குடும்பத்துக்கு நிறைய துரோகத்தை பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு நீங்க எல்லாருமே என்கிட்ட ஆரம்பத்துல இருந்தே சொன்னீங்க. ஆனா உங்க யாரையுமே நான் நம்பவே இல்லை. நான் நம்பாம இருந்தது எவ்வளவு தப்பு அப்படின்னு இப்பதான் புரியுது. தயவு செஞ்சு எல்லாருமே என்னை வந்து மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு ரேவதி சொல்றாங்க, அம்மா, இப்பயாவது இங்க எல்லாரையுமே நம்புனீங்கல்ல, எங்களுக்கு அது போதுமா அப்படின்னு சொல்ல, ஈஸ்வரியும் சரி எல்லாரும் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து அனுப்புறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ இருக்காருல்ல, அவரை வந்துட்டு எப்படியாவது ஈஸ்வரியோட குடும்பத்தை காப்பாற்றணும், அதுவும் அந்த சந்திரா கிட்டேருந்து அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும் பொழுது ராஜா இருக்காருல்ல, அவர் வந்துட்டு நேராக ஹீரோவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஹீரோ வந்துட்டு ஃபோன் அட்டன் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, மயில சொல்கிறாரு, சகல, ரொம்ப நாளாக நம்ம குடும்பத்துக்கு பல தொந்தரவு கொடுத்துக்கிட்டு இருந்த அந்த சந்திரா வீட்டை விட்டு கிளம்பிட்டாங்க. அத்தை வந்துட்டு மருதுவை போய் பார்த்துருக்காங்க. மருது அந்த சந்திரா பற்றின எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. சொன்னதோட அத்தை கோவத்தோட சந்திராவை வீட்டை விட்டு அனுப்பிட்டாங்க. இதுக்கப்புறம் அந்த சந்திரானால நமக்கு எந்தவித ஆபத்தும் இருக்க போறதில்ல அப்படின்னு சொன்னதும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க நம்ம ஹீரோ. அப்படா, எப்படியோ அவங்கள இந்த வீட்டை விட்டு அனுப்பணும் அப்படின்னு நம்மளும் பல வகையில முயற்சி பண்ணி பார்த்தோம். இப்போ அத்தையாவே உண்மையை கண்டுபிடிச்சு அனுப்புனது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்ப மயிலு சொல்றாரு, ஆமா சகல, அப்புறமும் அத்தை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்களை மருமகனா ஏத்துப்பாங்க அப்படின்னு எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் நம்பிக்கை வந்துட்டு அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, சரி அப்படின்னு. இன்னொரு பக்கம் சந்திரா வந்துட்டு பொட்டி படுக்கையோட வீட்டுக்கு வராங்க. இதை பார்த்ததும் சந்திரா புருஷன் பார்த்துட்டு ஷாக் ஆகுறாரு. சந்திரா, என்னாச்சு அப்படின்னு. அப்ப சந்திரா சொல்றாங்க, என்னங்க, அக்காக்காரிக்கு என்னை பத்தின விஷயம் எல்லாமே தெரிஞ்சு போச்சு, என்னை வீட்டை விட்டு அனுப்பிட்டா அப்படின்னு. இதை கேட்டதும் சிவனாண்டி ரொம்பவே ஷாக் ஆகுறாரு. ஸோ கண்டிப்பாக சந்திரா ஒரு நாள் வீட்டை விட்டு வெளியில் போவாங்க. இது எல்லாம் அப்கமிங் எபிசோடில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக நடக்க போகுது. ஸோ இதே மாதிரி இன்னுமே அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு தொடர்ச்சியாக நோட்டிஃபிகேஷன் வரும், பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you on next video.